சரியா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ப்போம். இதில் நீங்கள் வந்து ஹெட்டிங் எப்பயுமே 3ஆக பிரிச்சுக்கணும், சரியா? அது தலைப்பு பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன தலைப்பு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா தான் உள்ள இருக்க கண்டென்ட் வந்து உனக்கு நல்லா புரியும், சரியா? சரி, இப்போ என்னென்னா இன்ட்ரொடக்ஷன், முன்னுரை, இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றது. சொரன்சிங் கமிட்டி, சொரன்சிங்கோட குழு வந்து இதுக்கு என்ன பரிந்துரைச்சது அப்படின்றது. அப்புறம் வெர்மா கமிட்டி அப்படின்ற 3, இதுதான் இந்த சாப்டர்லேருந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது, சரியா? சரி, இப்போது இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டால் இது வந்து டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட். அப்போ ஒரு மாநிலத்தோட கடமை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தோட கடமை என்ன, அது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும். அரசு நெறிமுறை கோட்பாடில் குறிப்பிட்டு ஏன் ஒரு மாநிலம் என்ன பண்ணணும், அந்த குடிமக்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன நலத்திட்ட உதவிகளை வழங்கணும் அப்படின்றத இந்த டிபிஎஸ்பியில் கொடுத்துருப்பாங்க, சரியா? இந்த டியூட்டி ஆஃப் த சிட்டிசன் அப்படின்னா இதில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அடிப்படை கடமையில் இது யாரோட கடமை, குடிமக்களோட நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை இது, சரியா? அதுதான் என்னது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து. நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்மளோட அரசியல் அமைப்புன்றது என்ன, பல நாட்டோட அரசியல் அமைப்பை வச்சு உருவாக்கப்பட்டது, சரியா? அப்போ இந்த அடிப்படை கடமை அப்படின்ற தலைப்பு எதுலேருந்து, எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது? ரஷ்ய நாட்டிலேருந்து, யுஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்ய நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, சரியா? முதல்ல எழுதப்பட்ட அரசியல் அமைப்பில் இந்த அடிப்படை கடமைன்றது இல்லை, சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமை இல்லை. அதுக்கப்புறம் 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 1976 42வது முறையாக அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த அடிப்படை கடமைன்ற பகுதியை சேர்க்குறாங்க, சரி? அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்ன்றது என்னது, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அது, சரியா? அதுக்கடுத்தது இது எந்த பகுதியில் வைக்கிறாங்கன்னா பார்ட் 4A வைக்கிறாங்க. அரசியலமைப்பில் பகுதி 4A அதில் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, சரியா? சரி, இது ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் த ஒன்லி டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் டு ஹாவ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் இட் அப்படின்னு சொல்கிறது. ஜனநாயக நாடுகள் உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. அது மாதிரி பல நாடுகள் இருந்தாலுமே தன்னோட அரசியல் அமைப்பில் இந்த அடிப்படை கடமையை வச்சுருக்க நாடு எது மட்டும்தான், ஜப்பான் நாட்டு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த அடிப்படை கடமையை தன்னோட அரசியலில் என்ன பண்ணியிருக்கு, அரசியல் அமைப்பில் வச்சுருக்கு, சரி? இதுதான் இன்ட்ரொடக்ஷன், சரியா? சரி, சொரன்சிங் கமிட்டி அப்படின்னா, சொரன்சிங் கமிட்டி தான் யார், இந்த அடிப்படை கடமையை பரிந்துரைச்சவங்க. அடிப்படை கடமையை பரிந்துரைச்சவங்க யார், இந்த சொரன்சிங் கமிட்டி, சரியா? அது என்னென்னா 1975-77 காலகட்டங்களில் 75-79 என்ன பண்ணுது, அவசர கால நிலை வருது இந்தியாவில். அப்போ என்ன பண்ணுறாங்க, தேசிய கொடிகள், கீதங்கள் அதெல்லாமே வந்து சரியாக என்ன பண்ணலை, அந்த மரியாதை, அதோட கௌரவத்தை சரியாக பின்பற்ற முடியாமல் போயிடுச்சு. அது ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சதுனால என்ன பண்ணாங்க, நம்ம வந்து இதுக்காக ஒரு அடிப்படை கடமைன்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இவர் பரிந்துரைக்கிறாரு. இது வந்து 42வது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இவரோட பரிந்துரையின் மூலமாக 42வது அரசியலமைப்பில் திருத்தம் செஞ்சு பார்ட் 4A வைக்கிறாங்க. இவர் 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரைக்கிறாரு, சரி? 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரைக்கிறாங்கன்னா எத்தனை சேர்க்குறாங்க, 10 அடிப்படை கடமைகளை என்ன பண்ணுறாங்க, சேர்த்துருக்காங்க, சரியா? அது என்னென்ன 10 அடிப்படை கடமை இதெல்லாம் சொல்லலாம். அரசியல் அமைப்பை மதிக்கணும், தேசிய கீதம் தேசிய பாடல்களை மதிக்கணும், வனப்பகுதி வனவிலங்குகளை பாதுகாக்கணும், சரியா? ஒருமைப்பாடை என்ன பண்ணணும், பேணி காக்கணும், சகோதரத்துவத்தை வளர்க்கணும், சரியா? நமக்குள்ள அமைதியை நிலைநாட்டணும். இது மாதிரி என்னது, அது மாதிரி 8 இவங்க பரிந்துரைக்கிறாங்க. நான் சேர்க்கப்பட்டது மொத்தம் எத்தனை, 10 சேர்க்கப்படுது. கடைசியாக 11வது அடிப்படை கடமையாக 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 சேர்க்கப்படுது. அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க, இப்போ மொத்தமாக எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. 10 அடிப்படை கடமை வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்த்தது. இறுதியாக ஒரு அரசியலமைப்பு எதில், 86வது அரசியலமைப்பு 2002 சேர்க்கப்படுது. அது என்னென்னா, to make an opportunity for education until the age of 6 to 14 years, 6 முதல் 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் என்ன பண்ணணும், கல்வியை எடுத்துக்கான வாய்ப்பு என்ன பண்ணணும், வழங்கியே ஆகணும் அப்படின்னு. இது யாரோட கடமை, ஒவ்வொன்றும் இது எல்லாமே பெற்றோரோட கடமை. ஒவ்வொரு பெற்றோரும் என்ன பண்ணணும், தன்னோட பிள்ளைகள் 6லேருந்து 14 வயது வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் என்னது, சொரன்சிங் கமிட்டி பற்றி, சரியா? இந்த வெர்மா கமிட்டி அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, சரி நீங்கள் இதெல்லாம் வந்து அடிப்படை கடமைன்னு சொல்லிட்டாங்க, அதை மீறும் பட்சத்தில் என்ன, இங்கே வந்து லீகல் ப்ரொவிஷனே இல்லையே, லீகல் ப்ரொவிஷன் என்ன, தண்டனைகள் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெர்மா குழுவின் பரிந்துரையால் நிறைய சட்டங்கள் உருவாக்கப்படுது, சரியா? இதை வந்து நீ வந்து பின்பற்றாத வரைக்கும் ஏன் பின்பற்றலன்னு கேட்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீ ஒரு இடத்துல தேசிய கீதம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அங்கே நீ போயிட்டு நின்று அதை நீ வந்து சைலண்ட்டாக நின்று அப்போ இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அதை அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கூடாது. இப்போ கொடியை எல்லாருமே வந்து கொடியை எப்பயுமே குத்திக்கிட்டு இருக்கணும், இல்லை கொடியை பேணி நம்மளோட தேசப்பற்ற பேணி காக்கணும் அப்படின்றது என்னது கட்டாயம் கிடையாது. சரியா? அப்போ என்னன்னா யார் அவமதிக்கிறாங்களோ, இப்போ நான் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க தேசிய கொடிய ஆடையாக தச்சு போட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல கேப்பில் குறிப்பிட்டு அது மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். அப்போ அதுக்கான மரியாதையை காப்பாற்றணும். நீ காப்பாற்றலைன்னா பரவாயில்ல, அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. அப்படி அவமதிக்கும் பட்சத்தில் என்னது, இந்த வெர்மா கமிட்டி நிறைய பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்னன்னா 1999 அந்த வெர்மா கமிட்டி அமைக்கப்படுது. இது மாதிரி அடிப்படை கடமைகளை மீறுறவங்களுக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த இட் இஸ் த லீகல் ப்ரொவிஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதான் அடிப்படை கடமை மீறுறவங்களுக்கு என்னென்ன தண்டனை தரணும் அப்படின்றது. 1971 படி ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் உருவாக்கப்படுது. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட். அப்போ தேசத்துக்கு தேச நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி களங்கம் ஏற்படுத்தினா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 1971 உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்க, அவங்கள தண்டிப்பாங்க. சரியா? 1955 ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். இது என்னவா இருக்கும், அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டில். அதான் என்ன பண்ணுவாங்க 1955 ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சிவில் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு இருக்கும். அது என்ன அதன்படி தண்டிப்பாங்க. சரியா? அப்போ 1967 அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக சட்டம். அப்போ நீ வந்து சட்டவிரோத செயல்களை எதனா ஈடுபடனா என்ன பண்ணுவாங்க, இந்த 1967 படி என்ன பண்ணுவாங்க, ஆனால் தண்டிப்பாங்க. சரியா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. மக்கள் பிரதிநிதினா யார், கண்டஸ்டன்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், அவங்க எல்லாருமே. அவங்க என்ன பண்ணணும், இந்த மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி தான் என்ன பண்ணணும், அந்த ரூல் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை மீறினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்க, தண்டிப்பாங்க. சரி? அது 1951. 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. சரியா? வனவிலங்குகள்லாம் என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்றதான் என்னது இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்கிறது. அப்போ 1980 ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதுதான் என்னது வெர்மா கமிட்டி பரிந்துரைச்சது. இவ்வளோதான் உனக்கு என்னது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறது. இது பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்துக்கிட்டால் போதும். இது கூட நீ என்ன பண்ணணும்னா இந்த 10 அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள 10 கடமைகள் என்னென்ன அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. சரி? அதை 10மே நம்ம எப்பயுமே நம்மளோட கிளாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டென்ட்டை கொண்டு போயிட்டு உனக்கு கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். மெமரைஸ் பண்ணுறது எல்லாம் உன்னை உட்கார வச்சு நம்ம குழந்தை மாதிரி மெமரைஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து கான்செப்டை சொல்லி கொடுக்குறது தான் ஆள் கிடையாது. அந்த கான்செப்டை கொண்டு போய் சேர்த்துடணும். படிக்கிறது நீ என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ண வேண்டியது அது எல்லாமே நீ தனியாக படிச்சுக்கலாம். புரியுதா? அதை நீ எப்போனாலும் தனியாக உட்காந்து கூட படிச்சுக்கலாம். இது மாதிரி கான்செப்டை சொல்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது. அப்போ நம்ம கிளாஸ் எப்பயுமே எதை ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னா, கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். உனக்கு கான்செப்டை கொண்டு போய் சேர்த்துடணும். சரி? அதுக்கப்புறம் உனக்கு என்ன, இந்த 10 டேட்டாஸோ அதுக்கப்புறம் டேட்டாஸ் எல்லாமே தனியாக கொடுத்து நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. சரியா? நோட் பண்ணிக்கோ. நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போகிறோம், தெள்ள தெளிவாக மாணவர்களுக்கு புரியும் விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.